இந்த 5 ஆண்டுகளில் சபரீசன் சம்பாதித்தது மட்டும் 50,000 கோடியை தாண்டும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன, தகவல்கள் கூறுகின்றன. 50,000 கோடி இல்லை, 1,00,000 கோடி கூட இருக்கும். ஒரே ஒரு வாட்சை 33 கோடிக்கு ஒருவர் வாங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு பணம் இருந்தால் அவர் இந்த வாட்சை 33 கோடிக்கு வாங்குவார்? இந்த கருப்பு பணத்தை முதலீடுகளாக மாற்ற, வெள்ளையாக மாற்ற, வங்கி பரிவர்த்தனைக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த துபாய் சுற்றுப்பயணம் மற்றும் துபாய் முதலீடு. 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் கிட்டத்தட்ட 12 புதிய நிறுவனங்களை சபரீசன் தொடங்கியிருக்கிறார். அவர் பேர்லையும் அவர் தம்பி பேர்லையும் தொடங்கியிருக்கிறார். 1,00,000 கோடியை ஸ்டாலினோட மருமகனாக இருந்த ஒரே காரணத்திற்காக சபரீசன் சம்பாதித்திருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஆட்சி? ஏன் திமுக விஷக்கிருமி என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா? தமிழகத்தை காக்க வேண்டுமென்றால் திமுக என்ற விஷக்கிருமியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 26 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தொடர்ந்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், திமுகவில் பல்வேறு அதிகார மையங்கள் இருக்கின்றனன்றத செய்திகளிலும் படித்திருப்பீர்கள், நானும் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான அதிகார மையத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களிடம் உரையாட இருக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட மருமகன் திரு சபரீசன் அவர்களை பற்றித்தான் இன்றைக்கி பேச போகிறேன். திரு சபரீசன் அவர்கள் ஒரு சாதாரண ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். இவ்வளோதான் அவரோட பேக்ரவுண்டு. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு நடுத்தர குடும்பம். அவருடைய சொத்து என்றால் ஒரு ஃப்ளாட்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இவ்வளோதான். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன சம்பாதிச்சிட போகிறாங்க? ஒரு கவாசாக்கி பைக் வச்சுருப்பார். மொத்தமே அவரோட சொத்து இவ்வளோதான். அப்போ அந்த நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டிக்கு போகும்போது எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஸ்டாலினின் மகள் செந்தாமரை சந்திக்கிறார். இருவரும் காதல் வயப்படுகின்றனர், திருமணம் செய்து கொள்கின்றனர். இல்லை, ஒன்றும் தவறு இல்லை, உண்மையிலே இதை வாழ்த்தணும் இல்லையா? ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம் பெரிய குடும்பம். அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவர்கள் வேறு, சமூகம் வேறு. ஒரு சாதாரண ஐடி கம்பெனி எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை நம்ம பொண்ணு லவ் பண்ணுதேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேணாங்கன்னெல்லாம் சொல்லாமல் கட்டி வச்சிடுறாங்க. நல்ல விஷயம். தோழர்களே, நான் வெளிப்படையாகவே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தவர்களில் நானும் ஒருவன். அதிமுக ஆட்சியை பற்றி கடுமையான விமர்சனங்களை செய்திருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும் உங்களில். அந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பல முறை நான் சபரீசனை சந்தித்திருக்கிறேன். நல்ல மனுஷன், பேசுகிறதுக்கு பழகிறதுக்கெலாம் நல்ல மனுஷன். இந்த 5 ஆண்டுகளில் சபரீசன் சம்பாதித்தது மட்டும் 50,000 கோடியை தாண்டும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன, தகவல்கள் கூறுகின்றன. 50,000 கோடி இல்லை, 1,00,000 கோடி கூட இருக்கும். 2022 தமிழகத்தின் நிதியமைச்சராக இருந்த திரு தியாகராஜன் அவர்கள் 22லேயே மகன் ஒரு 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, மருமகன் ஒரு 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு. ஒரு திரு பிடிஆர் தியாகராஜன் ஒரு அறிவார்ந்த நபர், விவரம் தெரிஞ்சவர், நிதியமைச்சராக இருக்கார், திமுக அமைச்சராக இருக்கார். அவர் ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்தில் சபரீசன் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னார்னா தப்பாலாம் அவர் சொல்ல மாட்டார் இல்லைங்களா? ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடின்னா 5 வருஷத்தில் 1,00,000 கோடின்ட்டு நான் சொல்கிறதே கம்மியாக இருக்கக்கூடும். இந்த சபரீசனுக்கு ஆடம்பரம் அவ்வளவு பிடிக்கும். வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா 8 மாதங்கள் சபரீசன் வெளிநாடுகளில் தான் இருப்பார். லண்டன், அடிக்கடி லண்டனுக்கு போவார். யூரோப்பு, ஹங்கேரி, ஆஸ்திரியா, பல்வேறு நாடு, உலகம் பூரா சுற்றுவார். திமுகவின் கட்சியின் நிதி தொடர்பான விவகாரங்கள் மொத்தத்தையும் சபரீசன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று 2021 ஆட்சிக்கு முன்னாடியே ஒப்படைத்து விட்டார்கள் அவர்கிட்ட. என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஃபினான்ஸில் நான் தான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சபரீசனிடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாட்சுகளின் மதிப்பு மட்டும் 200 கோடியை தாண்டும் என்று தகவல்கள் கூறுகின்றன. சபரீசன் ஒரு வாட்ச் பைத்தியம். எனக்கே இவ்வளோ விலையிலெல்லாம் வாட்ச் இருக்கான்றது இந்த சபரீசன் மேட்டர் விசாரிக்கும் போது தான் தெரியும். இன்னொன்று, நான் சபரீசன் என்று சொல்கிறேன் அல்லவா? இந்த 5 ஆண்டுகளாக சபரீசன் என்று பெயரே யாரும் சொல்ல மாட்டார்கள். மாப்பிள்ளை சார், ஏன்னா ஸ்டாலினோட மாப்பிள்ளையும் அவர். மாப்பிள்ளை சார், நான் தான் அவருக்கு திராவிட மாப்பிள்ளை சார்னு பேர் வச்சேன். ஏன்னா திராவிட ஆட்சி இல்லையா? தோழர்களே, வாட்ச் மட்டும் 200 கோடிக்கு சபரீசன்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வாட்ச் மட்டும் 33 கோடி ரூபாய். இந்த வாட்ச்சு 1000 ரூபா, 1500 ரூபா இந்த வாட்ச்சு. இதில் காட்டுற மணி தானேங்க அதுலேயும் காட்ட போகுது. ஒரே ஒரு வாட்சை 33 கோடிக்கு ஒருவர் வாங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு பணம் இருந்தால்
அவர் இந்த வாட்சை 33 கோடிக்கு வாங்குவார். அது என்னென்னா ரிச்சர்ட் மில்லுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்ச் பேர். உலகத்தில் மொத்தமே 100 வாட்ச் தான் இருக்கான். கிட்டத்தட்ட கோல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வாட்ச் தான் இந்த 33 கோடி வாட்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்ச் உலகத்தில் மொத்தமே 100 கோடி தான் இருக்கும். இதுக்கு ப்ராப்பராக பில்லோட இந்த வாட்சை நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்சை நீங்கள் திருப்பி இதே 33 கோடிக்கு விற்கலாம். இதுபோல் செய்யப்பட்ட அரிதான இந்த வாட்சுகள் ஆண்டுகள் ஆக ஆக விலையும் ஏறுமா. ஸோ சபரிசன்ட்ட வாட்ச் மட்டும் 200 கோடிக்கு இருக்குன்றாங்க. லண்டனுக்கு அடிக்கடி போவார்னு சொன்னேன்ல, லண்டனுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஷூ போடுறோம்ல, ஷூ மட்டும் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு வாட்டி லண்டனுக்கு போகும்போது ஷூ 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றோம். இன்றைக்கி ஏன் சபரீசனை பற்றி இவ்வளவு முக்கியமாக பேச வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், 2021க்கு முன்பாகவே சபரீசனிடம் நிதி தொடர்பான விவகாரங்களை அவன் மாமனார் ஒப்படைச்சிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. தமிழக அரசில் பல்வேறு துறைகள் வெளியிடக்கூடிய அத்தனை டெண்டர்களையும் முடிவு செய்வது சபரீசன் மட்டும்தான். கே நேரு அமலாக்கத்துறை சோதனையில் மாட்டும்போது பிஎஃப் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு 7.5லேருந்து 10% கமிஷன்னு அதில் போட்டிருந்துச்சுல, அந்த பார்ட்டி ஃபண்டு எல்லாவற்றையும் வாங்குவது சபரீசன். 2022 ஏப்ரல் மாதத்தில் குடும்பத்தோடு துபாய்க்கு போனாங்க. அந்த துபாய்க்கு போகுவதற்கு முன்பாகவே, ஸ்டாலின் போகிறதுக்கு முன்னாடியே சபரீசன் அண்ணா நகர் கார்த்தி அவர்களது நண்பர்களோடு போய்விட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா. அந்த துபாய்க்கு போய் உட்காந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா வாட்ச் வாங்குகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். 6100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரப்போகிறது என்று துபாய் சுற்றுப்பயணம் சென்று வந்த பிறகு முதல்வர் அவர்கள் விமான நிலையத்திலேயே அறிவித்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த 6100 கோடி யார் பணம் தெரியுமா? திமுகவோட பணம் தான். அந்த 6100 கோடி முதலீட்டை தமிழகத்தில் செய்யப்போவது 3 நிறுவனங்கள் என்று ஸ்டாலின் அறிவித்தார். நோபல் ஸ்டீல்ஸ் என்ற ஒரு கம்பெனி, லூலு மாலு அண்டு கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு நிறுவனம். அதில் 10 பைசா கூட இன்றைக்கி வரைக்கும் வரல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதற்காக அந்த நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்கிறது என்று அறிவித்தார்கள் என்றால், இவங்க இந்த வாங்குகிற லஞ்சம் இது எல்லாமே ரொக்கமாக கருப்பு பணமாக தானே இருக்கும். இந்த கருப்பு பணத்தை நீங்கள் அடிக்க வச்சுருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் என்றைக்காவது திடீர்னு ரைடு தூக்கிட்டு போய்டும் இல்லையா. ஸோ இந்த கருப்பு பணத்தை முதலீடுகளாக மாற்ற, வெள்ளையாக மாற்ற, வங்கி பரிவர்த்தனைக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த துபாய் சுற்றுப்பயணம் மற்றும் துபாய் முதலீடு. இந்த நோபல் ஸ்டீல்ஸ்னு ஒரு கம்பெனி முதலீடு செய்யுதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த நோபல் ஸ்டீல்ஸ்ன்ற கம்பெனியில் ஒரு 7-10 வருஷம் முன்னாடி அன்பில் மகேஷ் வேலை பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி, தஞ்சாவூர்காரங்களோட கம்பெனி. இந்த கம்பெனி எப்படி இதை பண்ணுறதுன்னா, இங்கே இந்த கே நேருவோட ஊழல் மாட்டும்போது ஒரு தகவல் அதில் வந்துச்சு. ஹவாலா மூலமாக இந்த பணத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் இந்த 10 ரூபா நோட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த 10 ரூபா நோட்டை 2ஆக கிழிச்சோ ஏதோ ஒன்று அந்த 10 ரூபா நம்பரை எழுதிடுவாங்களாம். அதன் மூலமாக ஹவாலா பரிமாற்றம் என்று சொன்னார்கள். இந்த 6100 கோடி பணம் இருக்குல்ல, இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் துபாயில் சேர்த்துறது. துபாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உலகத்தில் பலர் துபாய்க்கு போய் முதலீடு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் போய் நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் பேங்க்கில் போய் சலான் போட்டு கட்டினீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 20 லட்ச ரூபாய் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் சலானில் கட்டினீங்கன்னா, டே உனக்கு ஏது காசுன்ட்டு உடனே வருமான வரித்துறைக்கு தகவல் அனுப்பிடுவாங்க இல்லையா. ஆனால் துபாயில் எப்படின்னா 100 கோடி ரூபாய் கொண்டு போய் நீங்கள் வங்கியில் கட்டலாம் ரொக்கமாக. இதனால தான் பல்வேறு முதலீடுகள் துபாயில் செய்யப்படுகின்றன. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹவாலா மூலமாக இந்த 6100 கோடியை துபாய்க்கு கொண்டு போய்ட்றாங்க. கொண்டு போய் இந்த பணத்தை லூலு மாலு, நோபல் ஸ்டீல்ஸு இவங்கக்கிட்டெல்லாம் கொடுத்துட்டு இவங்களோட பணத்தையே கொண்டு வந்து அந்த நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்யும். உதாரணத்துக்கு லூலு மாலை எடுத்துக்கலாம். அந்த முதலீடு வரவே இல்லை, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 3000 கோடி பணம் சபரீசன் இங்கேருந்து ஹவாலா மூலமாக துபாய் கொண்டு போயிட்டார், ரைட்டா. லூலு மால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு 10% எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் லூலு மால்னு ஒரு மாலை கட்டுவாங்க. லூலு மாலை கட்டுறது லூலு நிறுவனமாக இருந்தாலும் அந்த பணம் திமுக குடும்பத்தோடு தானே. அப்போ தமிழகத்தில் கட்டப்படக்கூடிய அந்த லூலு மாலிலிருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கு போகும்? இந்த குடும்பத்துக்கு தானே போகும். இது போல் நீங்கள் போய் இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் போய் இப்போ இந்த பதிவுகளில் பார்த்தீர்கள் என்றால், 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் கிட்டத்தட்ட 12 புதிய நிறுவனங்களை சபரீசன் தொடங்கியிருக்கிறார். அவர் பேர்லேயும் அவர் தம்பி பேர்லேயும் தொடங்கியிருக்கிறார். அதில் ஒன்று விண்வெளி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஸ்பேஸ் நிறுவனம். நான் தான் அவர் தமிழகத்தின் எலான் மஸ்க் என்று வர்ணித்து ஒரு முறை எழுதியிருந்தேன், சரிங்களா. ஸோ
இப்போ இந்த டெண்டர்ஸ் எல்லாத்தையும் சபரீசன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த டெண்டரை எந்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளும் முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? ஸோ எந்த துறைக்கு எந்த அதிகாரியை போட வேண்டும் என்று முடிவு செய்வதும் சபரீசன். சபரீசன் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஏதாவது பதவியில் இருக்கிறார் என்றால் இல்லை. அரசில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறாரா என்றால் இல்லை. எம்எல்ஏவா என்றால் இல்லை. மந்திரியா என்றால் இல்லை. ஒரே ஒரு தகுதி மு.க. ஸ்டாலினோட மருமகன். இப்படி எந்த விதமான பதவியும் இல்லாமல் இன்னொன்று, இப்போ ஒரு மந்திரி இருக்கார், மூர்த்தி இருக்கார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அவர் நிறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு செய்திகள் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ திரு மூர்த்தி மீது வழக்கு போடலாம் என்றால் திரு மூர்த்தி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டம் பாயும். ஏனென்றால் மூர்த்தி பொது ஊழியர். இந்த சபரீசன் மீது என்ன வழக்குங்க போட முடியும்? ஸ்டாலினோட மருமகன் என்பதை தவிர அவருக்கு வேறு என்ன பதவி இருக்கிறது? ஸோ ஒரு பதவி, ஒரு ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ ஒரு பதவியில் இருந்தால்தான் அவர்களுக்கு பொறுப்பு என்று ஒன்று வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் 1,00,000 கோடியை ஸ்டாலினோட மருமகனாக இருந்த ஒரே காரணத்திற்காக சபரீசன் சம்பாதித்திருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஆட்சி? ஏன் திமுக விஷக்கிருமி என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா? ஒரு கவாசாக்கி பைக்கை சொந்தமாக வச்சுக்கிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி 33 கோடிக்கு வாட்ச் கட்டுறாரு, 200 கோடிக்கு வாட்ச் வச்சுருக்கிறாருன்னா எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. முதல்ல எல்லோரும் யோசிக்கிறது என்னென்னா வீடு வாங்கலான்றது தான் இல்லையா? ஒரு வீடு வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம் இல்லையா? 33 கோடிக்கு வாட்ச் வாங்கலான்னு உங்களுக்கு நினப்பு வருமாங்க? வர முடியுமா? ஆனால் ஒரு வாட்சுக்கு 33 கோடியை ஒரு மனுஷன் தூக்கி வீசுகிறார்னா எவ்வளோ பணம் வச்சுருந்தா இதை தூக்கி வீசுவார்? தோழர்களே, இந்தியாவில் மட்டுமல்லாமல் லண்டனிலும் நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வருகிறார் சபரீசன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதே கொள்ளை மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக கூட்டணி உங்களிடம் வாக்கு கேட்டு உங்களை நோக்கி வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகத்தை காக்க வேண்டுமென்றால் திமுக என்ற விஷக்கிருமிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று விடக்கூடாது. வேறு சில வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், மீண்டும் சொல்கிறேன். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பது என்பது தமிழகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதனால் தேர்தல் நாளில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து திமுகவை வீழ்த்த எந்த சக்திக்கு அதிகாரம் இருக்கிறது, எந்த சக்தியால் திமுகவை வீழ்த்த முடியும், எந்த அணியால் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி.